இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ விஜயோட பாடிய பாத்தியா? அவ முகத்தை பாத்தியா? இல்ல, அவ முகம் தான் செதஞ்சு போயிருந்துச்சு. யாராலையுமே அந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அது விஜயா இல்ல வேற யாராதாங்கிறத நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல. ஆனா அவங்க அம்மா கால்ல மச்சத்தை பார்த்து அவதான் சொன்னாங்களே. சரி இருக்கட்டும், அதே மாதிரி மச்சம் வேற யாருக்கும் இருக்க கூடாதா என்ன? இங்க பாரு, அவ விஜி தான் நமக்கு முழுசா தெரியாதப்போ இறந்தது அவதாங்கிறத நான் ஏன் நம்பணும்? நாங்க கண்டிப்பா விஜய கொல்லல. அப்ப அவ செத்திருக்க மாட்டதானே? புரியல. இங்க பாரு, விஜய நாங்க அடிச்சோம் அவ்வளவுதான். ஆனா நாங்க கொல்லல. அப்போ அவ சாகல. அவ எங்கேயோ உயிரோட மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ செத்துட்டுதான் நினைச்சதானே இவ்ளோ பிரச்சனையும். இப்படி யோசிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. இந்த பிரச்சனையும் ரொம்ப ஈஸியா தெரியுதுல்ல. இதை தாண்டி 2 நாளா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ புதுசா ஞானோதயம் வந்த மாதிரி பேசுற. இங்க பாரு, நீ சொன்ன உடனே எல்லாம் நம்ப முடியாது. இங்க பாரு, இப்போ எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. அது சரி, நல்லதுதான். இதே கிளாரிட்டி உங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாரு, அவங்கள நான் வழிக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஆனா எனக்கு என்னமோ அந்த சந்திரலேகா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. பெரிய பிரச்சனை பண்ற ஆள்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உங்க 3 பேர்த்து மேலேயுமே டவுட் இருக்கு. அந்த டவுட் பெருசாச்சு. இதுல எப்படி உங்களை சிக்க வச்சு இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க பார்ப்பாங்க. மாறா, இருக்கிற பிரச்சனையை பத்தி யோசிச்சோன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு தீர்வே கிடைக்காது. ஆத்துக்கலாம்டா. அதோட போக்கிலே போயிட்டு அதோட தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன தீர்வு? நம்ம அந்த விஜய்க்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். நம்மள மீறி யாராலையும் எதுவுமே செஞ்சிட முடியாதுடா. பரவாயில்ல, இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். சரி சரி, கிளம்பு, டைம் ஆயிடுச்சு.